குட் மார்னிங் எவ்ரிவன். பீஷ்மா இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு பிசி அசம்பிள் பார்க்க போகிறோம். இது என்ன பர்பஸ்க்காக கஸ்டமர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே, வேறு எந்த ஒரு பர்பஸுமே கிடையாது. அவங்க ஸ்டீல் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டீல் ஒர்க்கில் டிசைன் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஒரு ஆட்டோகேடுக்காக ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் எனக்கு ஒரு பிசி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதுக்கு தான் நம்ம இப்போ பிசி அசம்பிள் பண்ணுறோம். இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ASRock 370ங்கிற ஒரு மதர் போர்டு யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, i5 8th ஜென்ரேஷன் ப்ராசஸர். இதில் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, GeForce MSIயில் GT 730 அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோம். இது வந்து 4GB கிராஃபிக்ஸ் கார்டு. ஆட்டோகேடுக்கு எந்த லேகிங்கும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதில் என்ன ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, NVMe 512 SSD யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரேம் பார்த்தீங்கன்னா குரூசியலில் DDR4 3200 8GB 2 யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 16GB வருது. இதுக்கு வந்து கேபினெட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்டி ஸ்போர்ட்ஸில் SI25 அப்படிங்கிற ஒரு பேசிக் நல்ல குவாலிட்டியான கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பவர் சப்ளை வந்து அந்த கேபினெட் சப்போர்ட்டட் உள்ள ஆண்ட் வேல்யூ எக்கோ 400 அப்படிங்கிற ஒரு பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன மானிட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹெச்பியில் 27 inch 3 side பார்டர்லெஸில் ஒரு ப்ரீமியமான ஹெச்பி மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெச்பிலேயே செம்ம மூவிங் உள்ள ஒரு மானிட்டர்னால் இந்த மானிட்டர் தான். இதில் கீபோர்டு மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லாஜிடெக்கில் வயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் காம்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாடல் பார்த்தீங்க அப்படின்னா MK275. டோட்டல் சிஸ்டமோட அசம்பிளை நம்ம இப்போ பார்ப்போம்.